திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பஞ்சப்பிரகார விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. வடகாவிரியில் இருந்து யானை மீது வைத்து மேளதாளங்கள் முழங்க எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோவிலை வந்தடைந்தது. தங்கம் மற்றும் வெள்ளிக்குடத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பஞ்சப்பிரகார விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. வடகாவிரியில் இருந்து யானை மீது வைத்து மேளதாளங்கள் முழங்க எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோவிலை வந்தடைந்தது. தங்கம் மற்றும் வெள்ளிக்குடத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை பெய்தது. பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை துடியலூர் சுற்றுவட்டாரங்களில் பெய்த கனமழையால் அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் முறிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார், வீடு மற்றும் மின் கம்பங்கள் சேதமடைந்தன. இப்பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நாகை, வெளிப்பாளையம், புத்தூர், பரவை, வேளாங்கண்ணி, திருப்புண்டி, கீழையூர், திருக்குவளை, வலிவலம், தேவூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோடை மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூரில் 150க்கும் மேற்பட்ட லாரிகள் நெல் மூட்டைகளுடன் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது. சம்பா மற்றும் தாளடி பருவங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை வெளி மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெறவில்லை. இதனால் புத்தூரில் ஒரு வாரத்திற்கு மேலாக நெல் மூட்டைகள் தேங்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. மழையால் நனைந்து சேதமடையும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் நெல் மூட்டைகளை உடனடியாக வெளி மாவட்டங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் இயக்குநர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்ட நிலையில் கோவிலை சுற்றி வலம் வந்து சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பொதுமக்கள் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செல்போன் கடையில் இளைஞர் ஒருவர் செல்போனை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடையில் உரிமையாளர் செல்போனை கண்ணாடி மேல் வைத்திருந்த நிலையில் அதனை நோட்டமிட்ட இளைஞர் திருடிச் சென்றார். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக தருமபுரி தொகுதிக்கு சென்ற சௌமியா அன்புமணிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட எல்லையில் கட்சி தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்ற அவருக்கு கட்சியினர் சால்வை அணிவித்தனர். கன்னியாகுமரியில் கோடை சீசன் விடுமுறையொட்டி படகு போக்குவரத்து சேவை 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் செய்து கண்டு ரசிக்க ஏதுவாக நேரம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 8 மணிக்கு பதிலாக காலை 7 மணிக்கே படகு போக்குவரத்து தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் பேருந்துகளில் அதிக சத்தம் எழுப்பிய ஒலி இழப்பான்கள் கண்டறிந்து அகற்றப்பட்டன. தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதுபோன்ற ஒலி இழப்பான்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து பந்தலூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் வாகனம் மோதி 2 சிறுத்தை குட்டிகள் உயிரிழந்தன. சாலையை கடக்க முயற்சித்த சிறுத்தை குட்டிகள் மீது வேகமாக சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம்
காக்கங்கரை அருகே அரசு பேருந்தை செல்போன் பேசியபடி ஓட்டுநர் இயக்கியதாக அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. ஒற்றை கையால் பேருந்தின் ஸ்டேரிங்கை பிடித்துக் கொண்டு இயக்கிய இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கோவில் கொடை விழாவை ஒட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தென்காசி மாவட்டம் வடகரையில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானையை நாய்கள் குறைத்து விரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள வடகரையில் விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து பல்வேறு பயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இந்த நிலையில் வடகரை சென்னாபொத்தை பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் காட்டு யானை புகுந்த நிலையில் அங்கு காவலுக்காக இருந்த 3 நாய்கள் காட்டு யானையை விரட்டியுள்ளன. திண்டுக்கல்லில் 2 வீலர் மீது சரக்கு வாகனம் மோதி பெண் பலியான நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த சோபியா சகாயமேரி உள்ளிட்ட 3 2 வீலரில் பயணித்தனர். அப்போது பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதியதில் சோபியா சகாயமேரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை, அறந்தாங்கி, இலுப்பூர், ஆலங்குடி ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட 696 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர். அப்போது வாகனங்களில் சிசிடிவி கேமராவில் பதிவாகும் காட்சிகளை 15 நாட்களுக்கு பிறகும் பள்ளியில் தனியாக சேமித்து வைக்க வேண்டும் என ஆட்சியர் அறிவுறுத்தினார். நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட தாவேகா எம்எல்ஏ அசுத்தமான நிலையில் இருந்த கழிவறைகளை சரி செய்ய அறிவுறுத்தினார். நாமக்கல் தாவேகா எம்எல்ஏ திலீப் கட்டணமில்லா கழிவறைகளை ஆய்வு செய்தபோது சுகாதாரமின்றி காணப்பட்ட கழிவறைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிகாரிகள் நேரடியாகவே லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணிபுரிந்து வரும் சுரேஷ்குமார் அதிக அளவில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பத்திரப்பதிவு செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. சும்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பத்திரத்துக்கு 1 லட்சம் கேட்குறாங்க, 50,000 கேட்குறாங்க. ஆளை பொறுத்து 5,000, 10,000, 30,000 பயங்கர கொள்ளை நடக்குது. மாநகர சபரி சைடில் பயங்கர கொள்ளை நடக்குது. மாணவி ஒருவரின் பிறப்புச் சான்றிதழில் பெற்றோர் பெயருடன் வளர்ப்பு என்ற பின்னொட்டுடன் மாணவியின் மாமா, அத்தை பெயர்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தந்தை இறந்துவிட தாயும் கைவிட்டுவிட மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் தனது தந்தை வழி மாமா, அத்தை பாதுகாப்பில் வளர்ந்துள்ளார். மற்ற அனைத்து ஆவணங்களிலும் பெற்றோர் பெயராக மாமா, அத்தை பெயரே உள்ள நிலையில் பிறப்புச் சான்றிதழிலும் இடம்பெற உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை உரிய நடவடிக்கை எடுக்க பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. சேலம் அரசு மருத்துவமனையில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேருக்கு இதய குறைபாட்டை சரி செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆட்ரியல் செப்டல் குறைபாடு எனப்படும் இதய நோயால் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் அனுமதிக்கப்பட்டனர். எக்கோ கார்டியோகிராபி மூலம் இதய குறைபாட்டின் அளவிற்கு ஏற்ப தலையீட்டு சாதனம் மூலம் பாதிப்பை வெற்றிகரமாக சரி செய்து இதயவியல் துறை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். 6 பேருக்கு தலையீட்டு சாதனம், அதாவது க்ளோஷர் டிவைஸ் மூலமா இருதயத்துல உள்ள அந்த ஹோலை அடைச்சிருக்காங்க. ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் தி என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி. திருவாரூர் மாவட்டத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருந்த வாய்க்கால்களை விவசாயிகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முத்துப்பேட்டை அருகே உள்ள நடுவாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகளை ஒன்றிணைந்து பணிகளை தொடங்கினர். இதனால் நடுவாய்க்கால் உட்பட சிறு குறு வாய்க்கால்கள் என மொத்தம் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டுக்குழு சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் சமீபத்திய அறிவிப்பால் கோவையில் சுமார் 60 மதுபான கடைகள் மூடப்பட்டு வருகின்றன. எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி உத்தரவை பிறப்பித்ததால் அங்கு பணிபுரிந்த பணியாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். மூடப்பட்டு வரும் கடைகளில் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு அரசு துறையில் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த முடிவை ஏற்க மாட்டோம். ஏன் இந்த பாரபட்சம்? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விபத்துக்கள் ஏற்படும் இடங்களில் எச்சரிக்கை விளக்குகள் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டது. அதிக விபத்துக்கள் ஏற்படும் 51 இடங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் சூரிய சக்தியில் இயங்கும் எச்சரிக்கை விளக்குகள் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ராணிப்பேட்டை ஆயுதப்படை அலுவலகத்திற்கு முன்பு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விளக்குகளை பொருத்தும் பணியை காவல் கண்காணிப்பாளர் சிபின் தொடங்கி வைத்தார். கோவையில் ஆவின் நிறுவனம் புதிதாக அறிமுகம் செய்த செயலியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதாக பால் முகவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் ஆவின் பால் நிறுவனத்தில் பால் முகவர்களுக்காக ஆவின் கோயம்புத்தூர் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த செயலியை பயன்படுத்த மிகவும் சிரமமாக உள்ளதாகவும், எனவே கவுண்டர் முறையில் பணம் செலுத்தும் வசதியையே மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பால் முகவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலின் அளவுகளை மாற்றுவதற்கான எடிட்டிங் வசதிகளும் இதில் இல்லை என்றும் முகவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளி கழிப்பறையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வெட்டியாந்தொழுவம் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வரும் நிலையில் சுமார் 35 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் சுமார் 5,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கழிப்பறை கட்டப்பட்ட நிலையில் அதன் சுவர்கள் சேதமடைந்துள்ளதாக தற்போது புகார் எழுந்துள்ளது. சுவர்களை சீரமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திமுகவை ஆதரிக்க கூடாது என்பதற்காக வேறு வழியின்றி தாவேகவுக்கு ஆதரவளித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஜோலார்பேட்டை எம்எல்ஏவுமான KC வீரமணி தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், உயிருள்ளவரை அதிமுக தான் தனது கட்சி என்றும் தன்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் பேசினார். கடந்த சில நாட்களாக CV சண்முகம் தரப்புடன் இருந்ததால் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தார். திருவொற்றியூரில் லஞ்ச புகாரில் சிக்கிய அரசு ஊழியர் ஒருவர் அலுவலக மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதன் என்பவரை 7,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதால் கைது செய்தனர். அவருக்கு உதவியாக இருந்ததாக கைது செய்யப்பட்ட அவரது உதவியாளர் சுரேஷ்குமார் கழிவறைக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறி அலுவலகத்தின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று மாவட்ட SP கருண்கர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே விவசாய நிலத்தில் பதுங்கியிருந்த சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் லாவகமாக மீட்டுள்ளனர். கடையம் அருகே உள்ள இரவணசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வேல் என்பவர் வயலுக்கு சென்றபோது மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வேட்டை தடுப்பு காவலர் வேல்ராஜ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மலைப்பாம்பை பிடித்து வாளையார் அடர்வன பகுதியில் விடுவித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் OMR சாலையில் கழிவுநீர் குழாய் உடைந்து சாலையில் ஆறு போல கழிவுநீர் ஓடியது. சோழிங்கநல்லூர் சந்திப்பிலிருந்து திருவான்மையூர் செல்லும் பிரதான சாலையில் கழிவுநீர் குழாய் உடைந்து கழிவுநீர் தேங்கியிருப்பதால் கடும் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சாலையில் குடம் போல தேங்கிய கழிவுநீரால் வாகனங்கள் மெதுவாக செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடைப்பை சரி செய்ய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழுதூர் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்பது போல வைக்கப்பட்டிருந்த பதாகை கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மர்ம நபர்கள் பதாகையின் பல இடங்களில் கிழித்த நிலையில் தாவேக தொண்டர்கள் தொழுதூர் பேருந்து நிலையம் அருகே கூடியதால் பரபரப்பு நிலவியது. RJ பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை காண வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை சந்திப்பில் உள்ள ஒரு திரையரங்கில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் ரசிகர்கள் சூர்யாவின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
திருப்பூர் தெற்கு தொகுதியில் தாவேக வாக்குச்சாவடி முகவராக பணியாற்றிய பெண் நிர்வாகி ஒருவர் தங்களை சட்டமன்ற உறுப்பினரிடம் அணுக விடாமல் புதிதாக இணைந்த மாற்றுக் கட்சியினர் தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாலமுருகன் பதவியேற்ற பிறகு திருப்பூரில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை பார்வையிட்டுள்ளார். அப்போது அவரை பார்க்க சென்ற தாவேக பெண் நிர்வாகி சுதா என்பவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நெல்லை மேலப்பாளையத்தில் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலப்பாளையம் பகுதியின் பல்வேறு இடங்களில் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் 4 வயது சிறுமி ஒருவர் கடந்த மார்ச் மாதம் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பாளையங்கோட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நிமோனியா காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. சிகிச்சை பலனளிக்காமல் சிறுமி உயிரிழந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தலில் வென்ற அமைச்சரான பின்பு ஏனாம் தொகுதிக்கு ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். 4வது முறையாக அமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் ஹைதராபாத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் சென்றார். அப்பொழுது தொகுதி மக்கள் சார்பில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்யும் மழையால் பருத்தி செடிகளில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேளாண் அதிகாரிகள் பருத்தி செடிகளை ஆய்வு செய்து பூச்சிக்கொல்லிகளை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்கள் மூலமாக மானிய விலையில் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைக்கானலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் கொங்குநாடு உணவு திருவிழா தொடங்கியுள்ளது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக தமிழ்நாடு ஹோட்டலில் ஞாயிறு வரை நடைபெறுகிறது. பானகம், கொள்ளு சூப்பு, வாழைப்பூ வடை, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, கூட்டு வகைகள் உள்ளிட்ட 40 வகையிலான உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன. பெரம்பலூர் அருகே குறுங்காடு அமைக்கும் திட்டத்தில் நாவல், நெல்லி, இலுப்பை, நீர்மருது, செம்மரம் உள்ளிட்ட 35 வகையான நாட்டு மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. பாடலூர் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் நிலத்தில் இந்த பணிகள் நடைபெற்றன. பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் மரக்கன்றுகளை நடவு செய்தனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 10 காசு உயர்ந்து ₹5.50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை உற்பத்தி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விடாத்திகுளத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருவிளக்கு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. 400 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வைகாசி முதல் வெள்ளி விளக்கு பூஜையில் திரளான பெண்கள் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதியை வேண்டி நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்த தாவேகா எம்எல்ஏவிடம் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு ₹10 கூடுதலாக வசூலிப்பதாக மதுப்பிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாகன பேரணியில் ஈடுபட்ட எம்எல்ஏ சண்முகனை மறித்த மதுப்பிரியர் தன்னுடன் மதுக்கடைக்கு வந்து ஊழியரிடம் கேள்வி எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். ஆற்காடு அருகே உரம் வாங்குவது போல் நடித்து ₹50,000 திருடிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆரணி சாலையில் வெங்கடேசன் என்பவர் நடத்தி வரும் உரக்கடைக்கு வந்த இருவர் உரம் வாங்குவது போல் நடித்து வெங்கடேசனின் கவனத்தை திசை திருப்பி கல்லாவில் இருந்து ₹50,000 திருடிச் சென்றனர். இது தொடர்பாக வெங்கடேசன் அளித்த புகாரில் சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு ஆம்பூரைச் சேர்ந்த ஷகீல் அகமது, சாதிக் அகமது ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஏரிகளில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அமைச்சர் அருண்ராஜ் அறிவுறுத்தினார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக திருச்செங்கோடு சென்ற அருண்ராஜ் கூட்டப்பள்ளி மற்றும் ஏமப்பள்ளி ஏரியில் ஆய்வு செய்தார். முன்னதாக அமைச்சர் அருண்ராஜுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் ஆலய திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு வருகை தந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பொங்கலிட்டும் ஆடு கோழிகளை பலியிட்டும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
பாப்பாக்குடி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நெல்லை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2018 பேருந்துக்காக காத்திருந்த 15 வயது சிறுமியை தனது ஆட்டோவில் ஏற்றிச் சென்ற ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆளில்லாத காட்டுப்பகுதிக்கு கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ராமச்சந்திரனுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 8000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பளித்தார். முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடாது என வலியுறுத்தி சென்னை அருகே ஆவடி மற்றும் அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் பார்களை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுப்பிரியர்கள் பலரும் சாலையோரங்கள் மற்றும் பொது இடங்களில் அமர்ந்து மது அருந்தியதால் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பெரும் இடையூறு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் தனியார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கல்விக் கட்டணம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என மாணவர்களிடம் 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பெண் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கல்லூரி ஊழியர்கள் 5 பேர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி சாமுஸ்ரீயை பொள்ளாச்சியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தமிழகத்தின் முதல் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதுநிலை படிப்பிற்கான இடங்கள் ஒதுக்கப்படாதது மற்றும் போதிய வேலைவாய்ப்புகள் இல்லாததை கண்டித்து 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராடினர். இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசிய போது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மாணவர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் கருப்பு படம் வெளியான மகிழ்ச்சியில் ரசிகர் ஒருவர் சாலையில் பட்டாசை பற்ற வைத்து வீண் சாகசத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மங்கலம் சாலையில் உள்ள திரையரங்கில் பலவித கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் ஈடுபட்ட நிலையில் திடீரென ஒரு இளைஞர் பட்டாசை பற்ற வைத்து அங்கிருந்தவர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தினார். புதுச்சேரியில் பெய்த 1 மணி நேர கனமழை காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் அன்னை நகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. வடிகால் வாய்க்கால்களில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் வெளியேற முடியாமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அடைப்பட்டிருந்த வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டவுடன் 1 மணி நேரத்திலேயே தேங்கியிருந்த மழைநீர் வடிந்தது. சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த தருமபுரி மக்களுக்கு பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி நன்றி தெரிவித்தார். தருமபுரி மதிகோன்பாளையத்தில் சௌமியா அன்புமணிக்கு மலர் தூவியும் கோஷங்கள் எழுப்பியும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் நேற்று 4வது நாளில் இளஞ்சிவப்பு நிற பட்டுடுத்தி கௌமாரி அம்மன் தேரில் தோன்றினார். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் சுமந்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். நீட் தேர்வு ரத்து, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சியினர் மாட்டு வண்டியில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு ரத்தால் 22 லட்சம் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது என்பன உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.